சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தானே வந்து சர்டிஃபிகேட்டும் கப்பும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அம்மா பாருமா பாருமான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து மீசியெல்லாம் முறுக்கி விட்டுட்டு செம்ம மாசா கெத்தாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து அச்சச்சோ நம்ம டிசிஷன் எல்லாமே தப்பாயிடுச்சு. ரகுராம்கிட்ட வந்து எடுத்து சொல்லாதனால தான் நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு பெரிய மனசு தான். பொண்ணை வந்து விளையாடுறதுக்கு சம்மதம் வந்து சொல்லிட்டாப்புல. அன்றைக்கி நம்ம தப்பு பண்ணதுக்கெல்லாம் இப்போ போய் மன்னிப்பு கேட்டுடலான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ரகுராம் முன்னாடி. சார், நான் உங்கள் மேலே அபிப்பிராயம் வச்சிருந்தது எல்லாமே வந்து பொய்ன்னு நிரூபித்து காட்டிட்டீங்க சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நீ யாரா எனக்கு முதல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் தேவையில்லாம் வார்த்தையை வந்து விடாதேன்னு. இப்போ என் பொண்ணு விளையாடணுமா விளையாடக்கூடாதான்னு முடிவு பண்ணுறதுக்கு நீ யாரா முதல்ல? என்கிட்ட எதுக்காகடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுனாங்க அந்த இடத்துல. சார், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்றைக்கி உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதை சொல்ல தான் வந்தேன். நானும் ரொம்ப நல்லவன் தான். நீ என் பொண்ணுக்கு கோச் பண்ணுற தொழிலை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாமல் வந்து என்கிட்ட மல்லு கட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என் பொண்ணுக்கு பேட்மிண்டன் கற்று தெரியா அந்த லெவலோடு நிப்பாட்டிக்க. நீ யாரா எனக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு? நீ முதல்ல பேசுகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத. அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? அன்றைக்கி யாரா நீ சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது இல்லைங்கிற மாதிரி என்னை அசிங்கப்படுத்தாத. நானும் எத்தனையோ வாட்டியும் உன்கிட்ட வந்து சொன்னேன். நீ எதையோ பற்றியும் பேசாமல் நீயா கெத்தா திமுறா வந்து பேசினால மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு. இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த ரகுராம் யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு நிரூபித்து காட்டுவேன்னு கார்த்தியால் நிற்க கூட முடியல. நம்ம ரகுராம் முன்னாடி ஒன்றை வந்து அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போயிட்டாங்க. உடனே வந்து பசங்களாம் எங்கே இருக்காங்க? எல்லாரும் காருக்கிட்ட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் கிட்ட சீனுவோட அப்பா மணிவண்ணன் சரின்னு சொல்லிட்டு காரில் வந்து எதுவுமே பேசாமல் வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ரகுராம் கிட்ட வந்து சர்டிஃபிகேட் கப்பு எல்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஜானகி, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன்னு நினச்சேன். ஆனால் நீயும் எதுவும் சொல்லாமல் விட்டது தான் என் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம், அச்சோ இவர் கன்னத்தில் பிடிச்சி நான் அடிச்சிருந்தாலும் திட்டியிருந்தாலும் நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இவருக்கு ஏன் இப்படி வந்து மௌனமாக இருக்காரு? இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை பெருசாகிடுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் செஞ்சது தப்பா ரைட்டா? ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் எதுவுமே இத்தனை நாள் வரைக்கும் செஞ்சதில்ல. பொண்ணு ஆசைங்க. நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மீறி நான் செய்ய முடியாது. அதனால தான் உங்கள்கிட்ட எதுவும் நான் கேட்க முடியாமல் போயிடுச்சுன்னு ஜானகி ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 பேர் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம தனம், மாயா, ஜானகி, ரகுராம் காரில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்காங்க. இங்கே வந்து நம்ம சாருவியும் பாட்டிவையும் காட்டுறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா மாயா வந்ததுலேருந்து தான் எல்லாமே வந்து தலைகீழாக மாறி போச்சுன்னு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து பேசி செமையாக வந்து வெறுப்பேற்றுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா மட்டும் வந்தான்னு வச்சுக்க, அவள் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருந்துச்சுன்னா கோயிலில் இருந்தாங்கன்னா நிச்சயம் இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்க. கோயிலில் இருக்க வாய்ப்பே இல்லை, விளையாடுறதுக்காக தான் போயிருக்காங்கன்னு சொல்லி பத்மா வந்து ஏற்றி விட்றாங்க நம்ம சாரும் பாட்டியை. கண்டிப்பாக வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன், இது மாதிரி எதுவும் நடந்துருந்துச்சுன்னான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னப்பா ஆச்சு, கோயிலில் இருந்தாங்களான்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. கோயில் இல்லை, விளையாட்டு போட்டியில் தான் இருந்திருக்காங்க. என்னது விளையாட்டு போட்டியில் இருந்திருக்காங்களா? நீங்கள் வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் தானே கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், கொடுக்க போனோன்னு தான் சொன்னோம். ஆனால் கடைசியில் இவங்க கோயிலுக்கு தான் போகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தனம் வந்து விளாட்ணுன்னு சொன்னால் நாங்கள் வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி மணிவண்ணனும் சீனும் வந்து ஜெகம் வாங்கிடுறாங்க அந்த இடத்துல. என்னது விளாண்டுட்டு வந்தாளா? நம்ம குடும்பத்துக்குன்னு பாரம்பரியம், கௌரவம் ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து இப்போ போயிருக்குன்னா மாயானால மட்டும்தான். உன்னை கடுப்பாயிட்டாங்க மாயா. ஆமாம், விளையாண்டா கௌரவம் போயிடும், விளையாடாட்டா கௌரவம் இருக்குமா? அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்க செய்கிறதுக்கு முழு உரிமை இருக்கும். யாரும் தப்பு செஞ்சால் பயப்படலாம். இந்த வீட்டில் வந்து ஆசையை செய்கிறதுக்குள்ளேயே பயப்படணும். இது எனக்கு ஒன்றுமே புரியல. பெரியப்பாவே இதெல்லாம் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தனத்துக்கு வந்து கப்பும் இது மாதிரி மெடல் கொடுத்ததே பெரியப்பா தான். அவங்க மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறவங்க தான் திரும்பியும் பழசையும் வந்து தொங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் என் பையன் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். என்ன ரகுராம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இத்தனை நாளாக வந்து நம்மக்குள்ள ஒரு பாரம்பரியத்தை சுமந்துக்கிட்டு இருந்தோம். எப்படிப்பா இதுக்குன்னு விளையாடுறதுக்கெல்லாம் சம்மதிச்ச? அம்மா, பாரம்பரியங்கிறது நமக்கு மட்டும் இருந்தால் போதாதுமா, அது மற்றவங்களுக்கும் வந்து பிடிக்குதா பிடிக்கலையான்ட்டு இருக்கணும். பாரம்பரியத்துக்கும் ஆசைக்கும் என்னம்மா சம்மந்தம்? சில விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பசங்களுக்கு அது பிடிக்குதுன்னா கண்டிப்பாக அதை பெற்றவங்களா இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும்? இது மாதிரிலாம் செய்யாதன்னு சொல்லணுமா? தப்பு செஞ்சால் கண்டிப்பாக சொல்லி அவங்கள திருத்தலாம். ஆனால் அவங்க ஆசைப்படுறது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது மாதிரி சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு கோவம் தான், என்கிட்ட எதுவும் சொல்லாமல் நீங்கள் போயிருக்கீங்க.
அப்போ நான் சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் பெரியப்பா வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மாயா, தனம் எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேட்டாவது சொல்லிட்டு செய்யுங்க. உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவேன். என்கிட்ட சொல்லாமல் மட்டும் செய்யாதீங்க. அதுதான் எனக்கு மனசுக்கு வந்து லைட்டாக வந்து உறுத்துதுங்கிற மாதிரி ரகுராம் வந்து வாயை திறந்து பேசிட்டாங்க. ஜானகி வந்து பெருமூச்சு விடுறாங்க. இவர்கிட்ட வந்து இப்போதைக்கு எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனால் ரூம்குள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா? ஜானகி வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல. சரி பெரியப்பா, இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் மொதல் டிசிஷன் நாங்கள் உங்கள்கிட்டயே வந்து கேட்டுக்கிறோம். நீங்கள் தான் தங்கமான பெரியப்பாவாச்சே அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக வந்து இருந்தம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கம்மான்னு சொல்லி அவங்க அம்மாவை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் எனக்கு கரெக்டாக நடக்கும்னு தோணலப்பா. இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட வழக்கமும் இல்லை. அந்த அளவில்லா ஆனந்தத்த வந்து நான் சம்பாரிச்சேம்மா. தனா வந்து போட்டியில ஜெயிச்சு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தனா, தனான்னு கத்துன விஷயம்லாம் இருக்கே, அதெல்லாம் கேட்டோனே புல்ல அரிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு என் கையாலேயே வந்து மெடலும், கப்பும் வந்து தந்த நூத்துக்கணக்கான பேர வந்து ஜெயிச்சுதாம்மா. நம்ம தனா வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இனிமேட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு தனா வந்து முன்னேற்ற பாதையில போறதுக்கு நானே வந்து உறுதுணையா இருப்பேன். தனா அடுத்த மேட்ச் எதுவா இருந்தாலும் அப்பாவ தான் ஃபேனா நீ என்ன கூட்டிட்டு போணும். சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சரிப்பா, ரொம்பவே சந்தோஷம். அடுத்த மேட்ச் எப்பன்னோனே, இன்னும் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு வரும்ப்பா. அது இன்னும் இத விட பெரிய போட்டி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நீ தயாரா இருமான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க அந்த இடத்துல. உடனே சீனுவும், மாயாவும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாடியில இருக்கும்போது. ஏய் பெரியப்பா கிட்டேருந்து இவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குன்னு எதிரே பார்க்கல. அதாவது ஆசைகள், கனவுகள் நியாயமா இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் நான் நிறைவேத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம லவ்வ வந்து சொல்லிறலாமா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சீனுவும், மாயாவும் ஆமா சொல்லிட்டா நல்லது தான். ஆனா அதுக்கேத்த மாரி கரெக்ட்டான டைமிங்ல வந்து அமையணும். அந்த டைமிங் மட்டும் அமைஞ்சிச்சுன்னா, நம்ம 2 பேருக்கும் அவரே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு. இருப்பினும் இது எல்லாம் வந்து ஈஸியா நடக்குமான்னு பார்த்தா, அது ரொம்பவே கஷ்டம் தான். எல்லா விஷயத்தையும் வந்து பெரியப்பா ஈஸியா எடுத்துப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பல போராட்டத்த தாண்டி தான் நம்ம கல்யாணம் வந்து நடக்குங்கிற மாரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சீனுவும், மாயாவும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது செமையான ஒரு ஃபீலிங்கா அமைய போதுல்ல. ஆமாமா. பெரியப்பாவோட நான் இத்தன நாளா வந்து பேசியிருக்கேன். அவர பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. நான் அத பத்தி சொல்ல. நைட் டைம் ரொம்பவே கூலிங்கா இருக்கு. எனக்கு ஏதாவது கிடைக்குமா? என்ன எதிர்பார்க்குற என் கைய புடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் வந்து கைய பிடிக்காம தான் பேசிட்டு இருக்காங்க. இது மாரி ரொமான்டிக்கா பேசும்போது சீனு வந்து மாயா கைய வந்து பிடிச்சுட்டாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நான் சொன்னா தான் புரியுமா என்ன? உனக்கே புரியாதா? அப்படின்னு சொல்லி முத்தம் குடுக்கலான்னு சொல்லி கிட்டக்க வர மாரி காட்டி, அப்படியே வந்து மாயா வந்து கைய உதறி விட்டுட்டு போறாங்க. என்ன மாயா முத்தம் கூட கிடைக்காதாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. எல்லாம் கல்யாணத்த வந்து முடியட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி மாயா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கியூட்டா அழகா வந்து ஓடி போறாங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு மாயாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜானகி அம்மா வந்து ரூமுக்குள்ள வந்து மெல்லமா வந்து அடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து எதுவுமே பேசாம இருக்காங்க. "என்னங்க நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் பண்ணது தப்பா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஜானகி நீ பண்ணதெல்லாம் தப்பே இல்ல. இதுக்கு முழுக்க முழுக்க வந்து தப்பு பண்ணது நான் தான். நீ என்கிட்ட சொல்ல முடியாம ஒரு சிச்சுவேஷன் தவிச்சல்ல, அதுக்கான காரணத்துக்கு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். நீ எந்த தப்பும் பண்ணவே இல்ல ஜானகி. இது எனக்கான விஷயம் தான். நான் உன்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் மட்டும் தான். நீ கிடையாது."